இந்த பிக்சரை பார்க்குறப்ப மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஏன்னா 10 இன்னிங்ஸ்ல 3 செஞ்சுரி அடிச்ச சஞ்சு சாம்சன் 18 இன்னிங்ஸா ஒரு 50 கூட அடிக்காதவருக்கு போய் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஞ்சு சாம்சனுக்கு ஏன்டா இவ்வளோ வக்காலத்தை வாங்குறீங்க, எதுக்குடா அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு நேரத்தில் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒருத்தன் அவனோட வாய்ப்புக்காக பொறுமையா இருக்கிறான், காத்துட்டு இருக்கிறான், கிடைக்கிற சான்ஸ்ல ப்ரூவ் பண்றான். ஆனா அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ டீம்ல இருந்து கழட்டி விடுறதுக்குன்னா பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் சொன்னாங்க. ரிஷப் பண்ட் அவர் பயங்கர அக்ரெசிவ் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர்ல வேணும். ஸோ சஞ்சு சாம்சனுக்கு டீம்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஓப்பனிங்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும். ஸோ இசான் கிசான் அது கரெக்டா இருப்பாரு. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு இந்தியன் டீம்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. T20 பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் வேணும். தீபக் கூட பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் பண்ணுவார், 2-3 ஓவர் போடுவார். ஸோ அதனால சஞ்சு சாம்சனுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் ஒருத்தர் அவரோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா அவரோட பேஷன், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட பிலீஃப் அப்படி இருக்கிற சஞ்சு சாம்சனுக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? இந்தியன் கிரிக்கெட் டீம்ல டேலண்டோட ஃபேவரட்டிசம் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு இதுல நல்லா தெரியுது. அகைன் நான் சொல்றேன், சஞ்சு சாம்சனுக்கு ஓப்பனிங்ல சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அகைன் இன்னும் எத்தனோ மேட்சஸ் சொதப்பினாலும் சரி, ஒரு 50யோ ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னா பார்த்தீங்களா சுமன் கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சுமன் கில் டிசர்வ் ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கோச்சோ இல்லை கேப்டனோ கொடுப்பாரு. வெயிட் பண்ணி